அதிமுகவில் இருக்கக்கூடிய நிலைமை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதிமுகங்கிற ஒரு வார்த்தைக்காக அவங்க பல விஷயத்தை செலவழித்து அதை வாங்கியிருக்காங்க, கையில் வாங்கியிருக்காங்க. அது எப்படி செலவழிச்சு அவங்க கைக்கு போச்சுக்கிறது ஊருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியே சொல்ல மாட்டேன். அது மாதிரி தான் நடந்திருக்கு. நாங்கள் அதிமுகவோட ஒரிஜினலாக அதிமுக நான் என்னை பொறுத்தவரை சொல்லி கேட்டுங்க. நான் 67 எம்ஜிஆர் மன்றம் ஆரம்பித்தவன். நான் ஓபிஎஸ் கூட தான் இருக்கேன். ஓபிஎஸ் கூட நிற்கிறதுக்கு ஒரே காரணம் அம்மா ஓபிஎஸ் 3 தடவை முதலமைச்சராகினார். அந்த அம்மா ஏற்றுக்கிறக்கூடிய ஒரே தலைவர் அவர் தான். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அம்மா அவரை ஒன்றும் பெருசாக ஏற்றுக்கிறது பெரிய அளவில் கொண்டு வரல. அம்மா கொண்டு வந்தது ஒரே ஆள் ஓபிஎஸ் தான். வேற என்ன சொல்லுங்க. இப்போ கட்சியை தலைமை அடிச்சு நொறுக்கவங்களை எப்படிங்க சேர்க்க முடியும் அப்படின்றாரு எடப்பாடி. அப்படி சொல்லியிருக்காருல்ல, அதுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். அதிமுக அவர் அம்மா இருக்கப்போ சரி, தலைவர் அம்மா இருக்கப்போ 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த 1.5 கோடி தொண்டர்களும் இருந்தாங்க. அதாவது தலைமை கழகத்தை அடிச்சு நோக்கிறத மட்டும் திருப்பி பேசினாரு. கொடநாட்டில் 6 கொலை நடந்திருக்கு. 6 கொலையில் 1.5 லட்சம் பேர், 1.5 லட்சம் கோடி இருக்குல்ல, அது யார் பேராக வந்துச்சா? யார் பேர் வந்துச்சு? 1.5 கோடி அதிமுக இருக்க, அது பேர் யார் பேருமே அந்த கொலை வரல. 6 பேர் கொலை நடத்தல. ஒரே ஒரு ஆள் பேர் மட்டும் வந்துருக்கு. அது யார் பேரும் உங்களுக்கே தெரியும். அதை பார்த்துக்கோங்க. செங்கோட்டையனை பார்க்க போறீங்க, ஓபிஎஸ் சொல்லி தான் யார் சொல்லி எங்களுக்கு தேவையில்லை. யார் சொல்லி நாங்கள் அரசியல் பண்ணலை. நாங்கள் எங்களுடைய மனசாட்சிக்கு அரசியல் பண்ணுறோம், அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே வந்துருக்க பூரா யாரும் சொல்லி வரல, அவங்களாம் வந்தவங்க தான். இப்போ நீங்கள் போகிறது அவருக்கு தெரிஞ்சு போறீங்களா? அதை பற்றி எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் தெரியும். அதை பற்றி கவலை எங்களுக்கு. ஒருங்கிணைப்பு தான் உங்கள் முடிவு. ஆமாம், சந்தேகம் கிடையாது. அதாவது ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய தகுதி என்னன்னு சொன்னால், மன்னிச்சு ஏற்றுக்கிறக்கூடியவன் தலைவன், உண்மையான தலைவன். அம்மா தலைவர் தலைவர் காலத்தை மதுரை முத்தண்ணன் சொன்னார். இந்த மாதிரி 1000 என்ன படம் உலகம் சுற்றுப்பாடு வெளியே தான் சீலை கட்டிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அவருக்கு கடைசியில் உலகம் சுற்றுப்பாடு வெளியேறி அவருக்கு சீலை நிறைய பேர் அனுப்பி விட்டாங்க. அப்படிப்பட்ட ஆளை தலைவர் சேர்த்துக்கிட்டார். அப்படி கட்சியில் சேர்த்து மேலாக்கினார். அதற்கு அடுத்தபடியாக அம்மா இந்த அம்மா சொன்ன எஸ்டிஎஸ் நமது கடை ஆரம்பித்தார். அவரையும் சேர்த்துக்கிட்டாரு. அம்மா காளிமுத்தண்ணே ஒரு கூட்டத்தை ரொம்ப தரக்குறைவாக பேசினார். அவங்களெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. அது உண்மையான தலைவர் கிடையாது. இன்னைக்கு இருக்க அவருக்கு தலைவரே கிடையாது. தலைவருக்கு உண்டான தகுதி அவர் கிடையாது. இன்னும் பலரும் போய் பல மாவட்டம் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா எல்லாருமே அதாவது நீங்க ஒரு விஷயத்தை நல்லா பதிச்சுறாங்க. அதாவது செங்கோட்டையை அவரை பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவர் எதுக்காக பார்க்குறாங்க? அவருடைய கோரிக்கை, அவர் சொல்கிற நல்ல வார்த்தை நல்லா இருக்குது. ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரோ அதே தான் செங்கோட்டைன்னு சொல்கிறாரு. இப்போ நாங்களாம் செங்கோட்டையை பார்க்குற காரணமே ஓபிஎஸ் சொன்ன கருத்தை அவர் வலியுறுத்தா இருக்கிற காரணத்தை தான் நாங்கள் போகிறோம். இதை ஒன்றும் நல்லா கருக்குங்க. அடிக்கடி எடப்பாடி சொல்கிறாரு தலைமை கழகத்தை அடிச்சு நோக்கணும்னு சொல்லி, அதுக்கு பதில் வார்த்தை நீங்கள் கட்டாயமாக போகிறாந்தா போடுற மொத்தம் போடாமல் இருக்கு. தலைமை கழகத்தினுடைய சமாச்சாரம் பேசும்போது எம்ஜிஆர் அவங்களுடைய இதய தெய்வ மாளிகைன்னு ஒரு தெய்வ சக்தி உள்ளது. அம்மா அரசாண்டாங்க. அவங்க காலத்தில் வரும்போதே பார்ட்டிக்காரர்களுக்கு சண்டை வந்துச்சு. தலைமை கழகத்தில் அடிபட்டு வந்தவங்கெல்லாம் மிதிபட்டு வந்தவங்க கேஸெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு அப்பாற்பட்டு எந்த காலத்தில் தலைவரும் அம்மாவும் அந்த பார்ட்டி ஆஃபீஸில் அடியாளுகளை வச்சுட்டு விரட்டி அடித்தாங்க. அடியாளுகளை வச்சு விரட்டி அடிக்கணும்னு சொல்லி மனச்சாட்சி இல்லாமல் சொல்லுங்க. இந்த தான் நாங்கள் ஒத்துக்கிறோம். நாங்கள் உண்மை அவர் சொல்றது உண்மை. அந்த அதாவது தலைமை கழகத்தில் நடந்த தகராறுக்கு காரணமே எடப்பாடியோட ஆட்கள் தான். அதாவது நாங்கள் ஒழுக்கமாக போயிட்டு ஒழுங்காக வர்றோம். நீ பாட்டு பேசாமல் இருக்க வேண்டியதுனா ஏன் வரணும் அடிக்கிற? அதிமுக யார் வேண்டாம் போடாமல. அதிமுக யார் வேணும் தலைமை கழகம் அல்ல போறங்க. அப்படி போற இடத்துல அவர் தான் ஆள் நிப்பாட்டி அடிச்சாரு. அதனால எங்க மேல அந்த தவறுமே கிடையாது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.